எனக்கு 3 முடிச்சு போட்டதால கணவன்ற இடத்துல நின்னு உனக்கு உதவி செய்யறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த 3 முடிச்சு போடுறதுனால அந்த கணவன்ற இடத்த முழுமையாக்கிற முடியாது. மனசுல ஆராதிக்கணும், உயிருக்கு உயிரை காதலிக்கணும். உங்களுக்குள்ள அது எதுவும் இல்லாதப்போ ஒரு கணவனா எனக்கு உதவி செய்யற உரிமை உங்களுக்கு இல்ல. ஒரு மனைவியா உங்ககிட்ட உதவி கேட்கிற உரிமை எனக்கும் கிடையாது. அதை தாண்டி நண்பனாவோ உறவுக்காரராவோ எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாதவங்க கிட்ட பணம் வாங்கி பழக்கம் இல்லை. அதனால எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதோ, என் கஷ்டங்களை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதோ, அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். புருஷன் பொண்டாட்டிய பத்தி ரொம்ப நல்லாவே சொன்ன லக்ஷ்மி. என் பொண்டாட்டியோட கஷ்டத்தை தீக்கிற உரிமை எனக்கு இல்லாதப்போ, என் பொண்டாட்டியோட கவலையை போக்குற உரிமை எனக்கு இல்லாதப்போ, அப்ப நீ எந்த உரிமையில இன்னும் இந்த வீட்டுல இருக்க? நீ எந்த உரிமையில என்ன புருஷன்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? மனசா வாச்சா கர்மனா, நீங்க தான் என் புருஷன்னு நம்பி உங்க கைனால நான் 3 முடிச்சு போட்டுக்கிட்டேன்றதால, உங்க கூட நான் 7 அடி எடுத்து வச்சிருக்கேன்றதால, நீங்க தான் என் புருஷன்னு என் கனவுலையும் மனசுலையும் நான் முழுமையா நம்புறதால, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்கா. என் வாழ்க்கையில உங்கள மாதிரி வேற ஒரு ஆண் கிடையாதுங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு நான் உங்க வீட்டுல எந்த உரிமையோட இருக்கேன்னு? நான் நம்பினதுதான் உண்மை. ஒவ்வொரு அடியிலையும் உன்னால மித்ராக்கு ஆபத்துகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் மித்ராக்கு உன்னால என்ன ஆபத்து வருமோன்னு நான் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பாக்குற பார்வை மாறுச்சுன்னா பச்சை தண்ணி கூட நெருப்பு மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பக்குவம் மாறுச்சுன்னா பூவும் முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிக்கும். என்னால அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல அத்தை. நீங்க யோசிக்கிற தன்மை மாறினதுனால நடக்கிற எல்லாமே என்னாலதான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நல்லா சமாளிக்கிற லக்ஷ்மி. இங்க பாரு, பாக்குற கோணம் மாறினாலும் சூரியன் கிட்ட இருந்தா வெளிச்சம் கிடைக்கும், வானத்துல இருந்துதான் மழை பொழியும். நம்ம பாக்குற பார்வையோட கோணம் மாறுறதாலேயோ, எதையும் புரிஞ்சுக்கிற தன்மை மாறுறதுனாலயோ உண்மை என்னைக்கு பொய்யாயிடாது. இப்ப அந்த பொய் என்ன? உன்னாலதான் மித்ராவுக்கு ஆபத்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்கிறது நிஜம். உன்னாலதான் ஒவ்வொரு அடியிலையும் மித்ராவுக்கு பிரச்சனை வருதுங்கிறது நிஜம். இன்னும் இதே தப்பான புரிதலோட எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க சின்னத்த? இது தப்பான புரிதல் இல்ல, அதுதான் உண்மை. உண்மைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒரு பொய்க்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் நான் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் இன்னும் அதே இருட்டுல தான் இருக்கீங்க. லட்சுமி, கொஞ்சம் நிறுத்துறியா?
ஹாய் மித்ரா. என்ன விஷால், நம்ம வேற எங்கேயாவது மீட் பண்ணிருக்கலாம்ல? நோ ப்ராப்ளம் மித்ரா. அந்த டீல் விஷயத்த இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிடலாம். கம். வா டேய், வா மித்ரா. எங்கடா? உக்காரு டேய் உக்காரு. எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் விஷால், இவ்வளவு தூரம் வர சொல்லிட்டு இப்ப மீட்டிங்னு போறியாடா? ப்ளீஸ் மித்ரா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. டேய் இது ஏன் கப்புங்க? லக்ஷ்மி, பாக்கியலட்சுமி மேடம், நீங்க என்ன இங்க இருக்கீங்க? விஷால் சார் ரூம்ல இருக்க சொன்னீங்களே. நான் சொன்னது விஷால் தேஜ் சார் ரூம்ல. இது விஷால் குமார் சார் ரூம். வாங்க விஷால் தேஜ் சார் ரூம்க்கு போலாம்.